கேன் முடியும். ஐ கேன் ரீட் என்னால் படிக்க முடியும். ஐ கேன் ரைட் என்னால் எழுத முடியும். ஹீ கேன் சிங் அவனால் பாட முடியும் அல்லது அவரால் பாட முடியும். ஹீ கேன் ஜம்ப் அவனால் குதிக்க முடியும் அல்லது அவரால் குதிக்க முடியும். ஷீ கேன் ரன் அவளால் ஓட முடியும் அல்லது அவரால் ஓட முடியும். ஷீ கேன் குக் அவளால் சமைக்க முடியும் அல்லது அவரால் சமைக்க முடியும். ஷீ கேன் லாஃப் அவளால் சிரிக்க முடியும் அல்லது அவரால் சிரிக்க முடியும். ஷீ கேன் டீச் அவளால் கற்பிக்க முடியும் அல்லது அவரால் கற்பிக்க முடியும். உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கும்போது அவன் அவள்னு சொல்லிக்கலாம். அதுவே உங்களை விட வயதில் மூத்தவங்களாக இருக்கும்போது அவர் அந்த பொருளில் தான் இந்த ஹீயும் ஷீயும் வரும். இந்த வரிகளை எப்பப்பெல்லாம் முடியுமோ வீட்லேயும் ஸ்கூல்லையும் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் படிக்க போகிறதுக்கு முன்னாடி 5 times ஐ கேன் ரீடுன்னு சொல்லிவிட்டு படிங்க. எழுத போகிறதுக்கு முன்னாடி 5 times ஐ கேன் ரைட்டுன்னு சொல்லிவிட்டு எழுதுங்க. அம்மா வீட்டில் சமைக்கும்போது நம்ம போய் பார்த்தோன்னா அம்மாவை பார்த்தா என்ன சொல்லலாம்? ஷீ கேன் குக் அப்படி சொல்லலாம் இல்லையா? எங்கெங்கெல்லாம் உங்களால் இந்த வரிகளை பயன்படுத்த முடியுமோ ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இங்கிலீஷ் ஈஸியாக பேசலாம். தேங்க்யூ.